சப்மரின் மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், தனுஷ்கோடியிலேருந்து அச்சரை முனை அதுக்கு போக போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் இந்தியன் ஓஷனும் ஒன்றா வந்து கலக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ நம்ம எல்லாருக்குமே நம்ம இந்தியா மேப் தெரியும். ஸோ கோவா சைடு உள்ளது அரேபியன் சி, கீழே இந்தியன் ஓஷன், சைடில் வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த கார்னரில் இருக்குது அந்த அச்சரை முனை. ஸோ அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம டாமில் நம்ம போகிறோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி நம்ம சொந்த வண்டியில் நம்ம பிடிச்ச இடங்களை போய் விசிட் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு செம்ம ட்ரீமு. இந்த இடத்துக்கு வரீங்கன்னா இப்போ என்ன தெரியுமா ஆகுது, கையிலலாம் வந்து மண் வந்து டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. கையில் மண் டப்பு டப்புன்னு அடிக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இங்கே பாறை தெரியுது பார்த்தீங்களா, இந்த பாறைலாம் வந்து ஃபுல்லாக தண்ணி ஆயிரும். இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே தண்ணி ஆயிரும். ஏன்னா 6 மணி ஆயிடுச்சுன்னா வாட்டர் லெவல் ரைஸ் ஆயிரும். ஸோ வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டு இந்த பாறை மேலே வரும். நம்ம போகும்போது இந்த பாறையிலேருந்து தண்ணி அடித்து நம்ம மேலே சாரல் அடிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபேமஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, 6 மாதத்துக்கு இந்த பக்கம் காற்று அடிக்கும், 6 மாதத்துக்கு இந்த பக்கம் காற்று அடிக்கும். தண்ணி தெரிக்குது. ஏய். ஸோ நிறைய பேர் கன்னியாகுமரி தான் எண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்த சைடு பார்த்துருப்பீங்க. அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா, தட் இஸ் ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம வந்து வெல்கம் டு அச்சரமுனை, வெல்கம் டு அச்சரமுனை ஸ்ரீலங்கா. சொல்லுங்கள் சார். சார் சாப்பிட்டுட்டு இருந்தோம் சார், 5 மணிக்கு ஃபினிஷ்னாங்க. அதான் இந்த ஒரு ரவுண்ட் டர்ன் போட்டு வந்துடுறோம், அவ்வளோதான். பீச்சிலலாம் இறங்க மாட்டோம். இந்த வீடியோ ஓடுது, ஒரு ரவுண்ட் டர்ன் போட்டு வந்துடும், அவ்வளோதான். ட்ரோன் பார்க்க விடலாம்ல? எஃப்ஐஆர் பண்ணுமா? இது டாய் ட்ரோனுக்குமா? 250 கிராம் கீழே உள்ளதுக்குமா? இங்கே ட்ரோன் தான் ஜி ஃபேமஸே. சரி ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன். ஃப்ரெண்டு போனாரா? சரி ஓகே. பீச்சிலலாம் இறங்கல, இங்கே நின்று அவள் தான் வரும். சரி ஜி. தெரியும். நான் கண்டிப்பாக ஜி, வண்டி நம்பர் பார்த்துக்கோ ஜி, வந்துடுறேன் ஜி. ஆத்தாடி, ட்ரோன் கேமராக்கு எஃப்ஐஆர் போடுவாங்களாமே. டேஞ்சரஸ் சீஷோர் ஏரியா, பாத்திங் இஸ் நாட் ப்ரொஹிபிட்டட். ஸோ இதுதான் கைஸ் அந்த அச்சரமுனை. ஸோ இதை வந்து அப்படி சுற்றிட்டு இப்படி போக போகிறோம். ஸோ இதுதான். ஸோ இதுதான் அந்த அச்சரமுனை. என்னடா பைத்தியகாரமாக சுற்றுறானே அப்படின்னு பார்க்காதீங்க. டைம் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் அமுச்சு விட்டாங்க, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். நீ வா ப்ரோ. ஸோ பீச்சில் இறங்க மாட்டோம். ஸோ இது மட்டும்தான் இப்படி வாங்க போகிறோம். ஸோ இந்த லொக்கேஷனை இங்கேருந்து இப்படி கேப்சர் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செம்ம லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த லொக்கேஷனு. ஸோ திஸ் இஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அச்சரை முனை அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதேஷ் ப்ரோ, நம்ம அன்னோன் ரைடர் ப்ரோ வந்து ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த சன்செட் எடுக்க. நம்மளும் எடுப்போம் அந்த சன்செட்டை. இப்போ கொஞ்ச நாள் இந்த சன்செட்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அதோட ரீல்ஸ்லாம் கூட சீக்கிரம் வரும். ஸோ இதுதான் அந்த கார்னர். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ கைஸ், செம்ம சூப்பரான ஒரு சன்செட்டு இந்த வந்து கார்னர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்தியன் ஓஷன். இந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால். ஸோ தண்ணி எவ்வளோ வேகமாக போகுது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக காற்று அடிக்குது இந்த இடத்துல. ஸோ சன்செட்டு நம்ம வந்து அந்த சன்செட்டில் அந்த அம்பு விட்றது, வில் விட்றது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீல்ஸாக எடுத்து நம்ம போட போகிறோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸு. ஆத்தாடி, என் பைக்கு அம்மா. வா ப்ரோ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, டாமை பறி கொடுத்துருப்பேன் கொஞ்சம் நேரத்தில். ஃபோட்டோ ஷூட்டுக்காக நடு ரோட்டில் நின்றேன். ஸோ டூரிஸ்ட் பஸ்ஸும் இங்கே ஆக்சுவலாக இருக்குது. என்னென்னா தனுஷ்கோடிலேருந்து பஸ்ஸு வரும். பஸ்ஸு வந்துட்டு இப்படி யூ டர்ன் பண்ணிவிட்டு இங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து அங்கே போயிடும். ஸோ இதுதான் இது. ஸோ அச்சரமுனைக்கு வந்து ஒரு பெரிய ஹாட்டின். ஸோ ஹாட்டின் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்தில் என் டாமை போட்டிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ் எஸ்கேப்பு. அரிச்சல் முனை, அச்சரமுனைன்ற பாருங்கள், லூஸ் மாதிரி மொத்த வீடியோவும்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை. ஸோ அரிச்சல் முனையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ வேறு மாதிரி லொக்கேஷன் இது, அப்படியே திரும்பி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு 6 ஃபுட் ரைடர் சார்பாக ஒரு ஹார்டின். இங்கே வந்து விண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போர்டே போட்டு வச்சுருப்பாங்க, த சீஷோர் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் வித் ஸ்ட்ராங் கரண்ட் அண்ட் சடன் ட்ராப் ஆஃப் ஏரியா. ஸோ இது வந்து கோஸ்டல் கார்டு ஃப்ரம் ராமேஸ்வரம். ஸோ அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியே வச்சுருக்காங்க. செம்ம ஒரு சன்செட் லொக்கேஷனு, வேறு மாதிரி ஒரு சன்செட்டு. ஸோ வர்த்து ஸ்பெண்டிங் சம் டைம் ஹியர். ஸோ இந்த லொக்கேஷனில் நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி 6 ஃபுட் ரைடர் 6FOOT RIDER, வரலனா SIXFOOT RIDER அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், வரும். ஸோ இந்த சன்செட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக வர்த். என்னோடய சண்டே வந்து இட் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். செம்ம ஒரு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட்டோம், அதோட ஒரு செம்ம ஒரு சன்செட் லொக்கேஷன். ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, என்னென்னா ட்ரோன் பறக்க வைக்க முடியல இந்த பர்டிகுலர் அரிச்சல் முனை ஸ்பாட்டில். பட் இட் இஸ் வர்த் விசிட்டிங் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நான் வந்து திருப்பி வருவேன்னு தெரில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அன்னோன் ரைடர் ப்ரோ அங்கே உட்காந்து டான்ஸை போட்டுட்ருக்காரு. ஆமாம் ப்ரோ, அப்படி இல்லை ப்ரோ, இப்படி ப்ரோ, அதே தான் அப்படியே தான். ஓகேங்களா? ஸோ செம்ம ஃபன்னாக இருக்குது. பசங்களோடு நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். அதான் நம்ம மட்டும்தான். ஸோ ஒரு போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே நிறைய ஸ்மக்லிங் இதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ ப்ரோ கிளம்பலாமா? ஓகே ப்ரோ கிளம்பலாம் வாங்க. ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம பைக் இது வரைக்கும் செம்ம சன்செட்டை பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் டிவியில் பாருங்கள், ஃபுல் கிளாரிட்டி குவாட் ஹெச்டிலையாவது நான் இதை போடுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ தனுஷ்கோடி அரிச்சல் முனை நீங்கள் பார்த்துட்ருக்கிற இடம். ஸோ ஸ்டே டியூன், இன்னும் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு நாங்கள் போகிற வழியில். ஸோ பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்பாட்டு க்ளவுட்ஸு தாங்க அதுக்கு மாசு. ஆனால் ஸோ தனுஷ்கோடியில் வந்து 5 o'clock மேலே அலௌடு கிடையாது. அதுதான் வந்து இங்கே இருக்கிற ஒரே மெயின் இதாக. ஸோ இப்போ இருக்கிற ஒரே சேலஞ்ச் என்னென்னா, எனக்கு வந்து 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது, அவங்களுக்கு 1 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. சன்செட் பார்த்தாச்சு. இப்போ போகிற ரூட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை அப்படியே காட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். இருட்டாகிறப்போ கடல் தண்ணி 2 கல்லுலேயும் அடித்து நம்ம மேலே தண்ணி தெரிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன இருக்குமோ அப்படியே அன்கட்டாக நான் போடுறேன். போமா, லவ் யூடா தெல்லாக்கோட்டை. நான் இப்போ டாப் ஸ்பீடெல்லாம் அடிக்க போகிறதில்ல, சீரியஸாக சொல்கிறேன். லைட்டாக ஆன் பண்ணிப்போம். இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இங்கே தண்ணி அடித்து அப்படியே நம்ம மேலே தெரிக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் கோபுரம்லாம் அப்படியே ஈரமாயிரும் பாருங்களேன். இதெல்லாம் வருது. நடுவில் போகிறேன் பாருங்கள், கோபுரம் ஃபுல்லாக தண்ணி. அடுத்த செகண்டில் இந்த தண்ணி அப்படியே அடிக்கும். இது அப்படியே N4 பீச்சில் நம்மக்கிட்ட இருக்கும் சென்னையில். அந்த எண்ணூர் ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் ஸ்பெஷல். அது இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். ஸோ இது கொஞ்சம் தனியாக ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஸோ வர்த்து, இந்த லொக்கேஷன் வர்த்து. நாங்கள் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு வரல, ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக எங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் வரோம். ஸோ இந்த லொக்கேஷனை பார்த்த உடனே ஒரு ஹார்டின் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ ஹார்டினை கொடுத்தாச்சு. பசங்களாம் இங்கே காத்தாடி விட்றாங்க. நிறையா பேர் வந்து நிறையா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இங்கே எடுக்கிறாங்க. என்னால் முடிஞ்சது வந்து இங்கே லோக்கலைட்ஸில் எந்த கடையில் வியாபாரம் ஆலையோ அந்த கடைகளை வந்து மீன் சாப்பிட்டு வியாபாரத்தை பண்ணோம். செம்ம லொக்கேஷனுக்கு ஒரு பெரிய ஹார்ட்டினை போட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே. ஸோ அங்கே முன்னாடி தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த ஒரு லைட் ஹவுஸு. ஸோ அது அடுத்த மாதம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து தனுஷ்கோடியிலேருந்து அரிச்சல் முனை. இது வந்து 5 kilometers ஆக்சுவலாக. ஸோ இந்த பக்கம் சூப்பரான ஒரு சன்செட்டு. ஃபுல்லாக வந்து அந்த பீச்சு கொக்கா மக்கா செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஆனால் சீரியஸாக எனக்கு இங்கே ஸ்பீடாகவே ஓட்டணும்னு தோணலை இப்போது ரிட்டர்ன் வரப்போ. ஏன்னா தண்ணி சாரல் அடிக்கிறது சப்மரின் மாதிரியே இருக்குது பாருங்களேன். அண்டர் கிரவுண்டில் ஏதோ பாம்பு வச்சு அடிக்கிற மாதிரியே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கண்டபடி வளர்றேன், என்னென்ன கதை சொல்கிறான் பாருங்கள். அதானே உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்னென்னு எனக்கு புரிஞ்சிருச்சு.
என்னென்ன கதை சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் அது மாதிரி தான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பட் செம்ம வியூங்க, சீரியஸாக வர்த்து. லைஃப்பில் ஒரு வாட்டி பைக்கில் தனுஷ்கோடி டு அரிச்சல் முனை ஒரு வாட்டி ஈவினிங் சன்செட் டைம் அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு லக்கிலி நீங்கள் மழை பெய்யல. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஃபோட்டோ வேணால் நீங்கள் போடுங்க, உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுங்க. லைஃப்பில் அது ஒரு அன்மெமரபிள், ஐ மீன் லைஃப்பில் அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வேறு மாதிரி ஒரு லொக்கேஷன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு ஹார்டின். ப்ரோ ஸோ ஆக்சுவலாக போகிறப்போ பார்த்தீங்கன்னா போலீஸை கேப்சர் பண்ணி போட்டிருந்தோம். ப்ரோ போகிறாரு, அவரோட சேர்த்து அப்படியே இந்த லைட் ஹவுஸையும் கேப்சர் பண்ணி போட்டுடலாம். ஸோ நம்ம ஒரு கடையில் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அந்த கடை எங்கே தெரியுமா இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள், அந்த கடையை மூட்டாங்க, இருட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு. இதோ எங்கே இருக்குது, பகவான் மெஸ், அங்கே தான் போயிடுச்சு அந்த கடை தான். இந்த கடையெல்லாம் இன்னும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். தூத்துக்குடி 198, திருச்செந்தூர் 233, கன்னியாகுமரி 323. இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷீட்டு வீடு தான். ஒரே ஒரு சைக்ளோன் இல்லைன்னா ஒரு புயல் இல்லைன்னா ஒரு சூறாவளி, இதெல்லாம் ஒன்று தானே. ஸோ வந்துச்சுன்னா இந்த ஷீட்டெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்களேன், சன்செட்டு வித் இந்த வியூவு. ப்ரோ வணக்கம் ப்ரோ, சீரியஸாக வர்த்து. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ரேஞ்சு காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பெட்ரோல் போட்டே ஆகணும் 60 கிலோமீட்டரில். நீங்கள் ஒரு பைக்கராக இருந்தீங்க அப்படின்னா நான் சீரியஸாக சொல்கிறேன், ஏதாவது வாடகை வண்டியாவது எடுத்துகிட்டு இந்த கார்னருக்கு ஒரு தடவை வாங்க. இந்த ரோடு பாருங்களேன், நீங்கள் மண் வந்து அப்படியே கல் மாதிரி நம்ம கையில் அடிக்குது. கையில் வந்து அப்படியே குத்துன்னு குத்துது இங்கே இருக்கிற மண். இந்த சைடு தண்ணி தெரித்து நம்ம மேலே படுது. சன்செட்டு, சன்ரைஸ் கிளியராக இங்கேருந்து தெரியும், சன்செட்டும் கிளியராக தெரியும். ஆனால் சன்செட் இன்றைக்கி என்னமோ தெரில, க்ளவுட்ஸ் ஓவராக இருந்ததுனால சன்செட்டு தெரியல. இங்கே பாருங்கள் பீச்சு மண். இதை விட என்னங்க வேணும் லைஃப்பில்? பாருங்கள், சுற்றி அந்த கார்னர் வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. என்னடா அன்னோன் ரைடர் இருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க, சொல்கிறேன். நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது சீரியஸ்லி வர்த் இட். இது வந்து சர்ச்சு போல் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பில்டிங்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் தான் ஆசை. என்ன 6 மணிக்கு மேலே பேய்கி ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையாக போயிடும். நம்ம சிம்பிளி சரத்து மாதிரி பேயெல்லாம் ஓட்ட வைக்க முடியாது. பட் ஸ்டில் அங்கே பார்த்தீங்களா ஒரு போட்டு, செம்மையாக இல்லை அந்த போட்டு. கைஸ், இந்த பர்டிகுலர் வீடியோ நான் அன்கட்டாக நான் போடுறேன் கைஸ். உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள். பட் என்னால் இந்த பியூட்டியை ஸ்கிப் பண்ணாமல் இருக்க முடியல. இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஸோ உங்களுக்கு வந்து ஓகே இதே ஃப்ரேமாக தான் காட்டுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் வியூ பண்ணிகிட்ருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த சைடு பீச்சை வியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது வேறு மாதிரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட் நான் இதை ஸ்கிப் பண்ணாமல் நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ பாய், தேங்க்யூ தனுஷ்கோடி, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போய்ட்டு அங்கே போய் விட்டுருப்போம் பாருங்களேன். கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டு போலீஸ்லாம் இங்கேருந்து 6 மணிக்கே கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோ கிட்ட சொல்லிப்போம், பெட்ரோல் இல்லை ப்ரோ அப்படின்னு. மேலே பார்த்தீங்கன்னா மதுரை 183, சென்னை 573. பெட்ரோல் 40, பெட்ரோல் இன்னும் 40 கிலோமீட்டர் தான் வரும். எவ்வளோ? 57 காட்டுதா? இல்லைல்ல, ஃபஸ்ட்டு பெட்ரோல் பம்ப் எங்கே வருதோ போட்டுருவோம். நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். இருக்கிற இன்னொரு ப்ராப்ளமும் சொல்லிடுறேன், ராவாக என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன் நான், சரிங்களா? நீங்கள் வைசரை லைட்டாக திறந்தீங்கன்னா பீச் மண் ஒன்று ஒன்றும் கல் மாதிரி வந்து உங்கள் கண்ணில் அடிக்கும், அப்படியே குத்தும்.
மீன் முள் குத்துற மாதிரி அப்படியே குத்தும். ஸோ வைசரை வந்து ஓப்பனே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் பைக் எடுத்துகிட்டு வராதிங்க. கை கால்லாம் அப்படியே பொரியுது. அந்த மண் அப்படியே காற்றுல வந்து அப்படியே நம்ம மேலே அப்படியே பொரியுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. பூச்சி. நெக்ஸ்ட்டு பூச்சி சரியான பூச்சி அடிக்குது. வைசர் ஃபுல்லாக பூச்சி. ஸோ இருட்டிலலாம் வரவே கூடாது. இருட்டில் கிளம்பாதீங்க. ரேஞ்சு 55 காட்டுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயாகணும். உண்மையாக சொல்ல போனால் வச்சுக்கோங்களேன், நிறைய ரீல்ஸ் மேக் பண்ணலாம். இந்த கார்னர் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த எதை உலகம் பதைக்கிறதோ அதை இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க ப்ளீஸ். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கேன். கடந்து போறதுதானே வாழ்க்கை.